நண்பர்களுக்கு வணக்கம். மற்றொரு பயணத்தோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷனில் இருக்காங்க. எப்போ சவுத் தமிழ்நாடு, அதாவது மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி சைடு போகிறனாலும் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருங்க. நீங்கள் அதே எக்ஸைட்மெண்ட்டோட எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தாங்க போகிறோம். வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு ஜெர்னியை கண்டினியூ பண்ணலாம். Your attention please. Train number 1632 Coimbatore Nagarkoil Express via Madurai Virudhunagar Junction, Tirunelveli will arrive shortly on platform number 3. यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या 8 நம்ம ட்ரெயின் 16322 நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் கிளம்பியாச்சுங்க ஈரோடு ஜங்ஷன்லேருந்து. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கும் நாகர்கோயிலுக்கும் உள்ள 533 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 34 ஸ்டாப்பிங்ஸில் நின்று 11 hours 55 minutes கவர் பண்ணுவேன். ரொம்ப ஸ்லோவான ட்ரெயின் தாங்க. ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் பொறுமை வேணும். ஒரு காலத்தில் பேசஞ்சர் ட்ரெயினாக ஓடிட்டு இருந்தது, இப்போ எக்ஸ்பிரஸாக மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க ஈரோட்டோட புது பஸ் ஸ்டாண்ட், சோலார் நியூ பஸ் ஸ்டாண்டு. நம்ம ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸில் ஹால்ட் இருக்குங்க. அதில் இந்த ஸ்டேஷன் ஒன்று கொடுமுடி. நண்பர்களே, கரூர் வந்துட்டோம். இது ஒரு மேஜர் ஸ்டாப்புங்க. நமக்கு அடுத்த மேஜர் ஸ்டாப்புன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தான். நடுவில் நிறைய குட்டி குட்டி ஸ்டேஷன் ஸ்டாப் இருக்குது, பார்ப்போம் வாங்க. உங்களுக்கு கரூர் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப ட்ரையாக மாறி இருக்குங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காவேரி ரிவர் வந்து அப்படியே திருச்சி பக்கமாக திரும்பிடுங்க. இந்த சைடு ரிவர் வராது, அதனால் லேண்ட்ஸ்கேப் ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. இப்போ ரீச் ஆகிருக்கிற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பாளையம்ங்க. இங்கே வந்து ட்ரெயின் கிராசிங் கவனிக்க போகுது. ஈரோடு டு திண்டுக்கல் வரையுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ராக்குங்க. இதனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ட்ரெயின் வருதுன்னா இன்னொரு ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணி ஆகணுங்க சைடில் வந்து. பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்ஸில் தாங்க கிராசிங் நடக்கும். அப்போ வந்து ஒரு சிங்கிள் ட்ராக் வந்து ஒரு 3-4 ட்ராக்காக பிரியும் ஸ்டேஷனில். அதை யூஸ் பண்ணி இன்னொரு ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ண விடுவாங்க. ஒரு ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா எரியோடு. இங்கேயும் ட்ரெயின் கிராசிங்காக நின்றுச்சுங்க. ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் நின்றுச்சு. அந்த டைம் யூஸ் பண்ணி லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. நான் லஞ்ச் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேங்காய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க லஞ்சு. பூட்டு நகரமான திண்டுக்கல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. திண்டுக்கல் பார்த்திங்கன்னா நம்ம 1/2 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறையா எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி சிங்கிள் ட்ராக்காக இருக்கிறதுனால அதில் வர டிலேயில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கீழே நாகர்கோயில் கன்னியாகுமரி வரையுமே நமக்கு டபுள் ட்ராக் தாங்க. அதாவது போகிறதுக்கு ஒரு ட்ராக், வரதுக்கு ஒரு ட்ராக். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க சிறுமலை ஹில்ஸ். இங்கே விளையிற பலாப்பழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் ஸ்டேஷனில் விற்றுட்டு வருவாங்க. மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ நம்ம ட்ரெயின் உள்ளே போயிட்டுருக்கிறதாங்க கொடைக்கானல் ரோடு ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் கொடைக்கானலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இங்கேருந்து உங்களுக்கு கொடைக்கானல் போகிறதுக்கு பஸ்ஸஸ் கிடைக்குங்க. அதே மாதிரி தேனி போகிறனாலும் இங்கேருந்து போய்க்கலாம். இதாங்க நமக்கு மதுரைக்கு முன்னாடி இருக்கிற கடைசி ஸ்டாப் சோழவந்தான். நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா மதுரை தான். நண்பர்களே, மதுரை வந்துட்டோம். சரியாக 4 hours ஆகிருக்குங்க நமக்கு ஈரோட்டிலேருந்து மதுரை வரத்துக்கு. இப்போ மதுரையில் பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா போயிட்டுருக்குங்க. திருவிழாவுக்கு நம்ம மதுரைக்கார நண்பர் கூப்பிட்ருந்தாரு, அதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ ஸ்டேஷனில் இறங்கிட்டு நம்ம டைரெக்டாக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடலாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நடந்தே போயிடலாம் ஸ்டேஷன்லேருந்து.
நம்ம சாமி பார்த்துட்டு மதுரையில் ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டு கறி தோசையெல்லாம் சாப்பிட்டு நம்ம நண்பரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. நம்ம ரிட்டன் ஊருக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் தான் போகிறோம். தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ். இதில் ரிசர்வ் பண்ணிட்டேங்க ஸ்லீப்பர் கிளாஸில்.